15 வருஷம் ஒருத்தர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டட் அன்கண்டிஷனல் லவ்வாங்கல்ல அப்படி ஒருத்தர் காட்டினாரு. தூக்கி போட்டான், புறக்கணிச்சான். ஒரு தலைவன் 33,000 வாக்குகள் மட்டும்தான் காரைக்குடி போட்டார் சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவான். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத லூசு பேல அழதடா, இனிமதாண்டா நம்ம ஆட்டமே துவங்க இருக்கிறது என்று மே 4ஆம் தேதி சொன்னார். மே 4ஆம் தேதி சரியா ஒரு 12:30 மணி என்ன அறியாம அழுதுட்டேன். பாக்கி அண்ணன்ட்டையும் அழுத, அண்ணன்ட்டையும் அழுத. அப்ப சொன்னாரு, நம்ம ஆட்டம் இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நம்ம வேலை பார்க்கணும். இந்த மக்களுக்கு உண்மையான தலைமை என்றால் யார் என்பது இனிமேதான் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நீ தைரியமா இரு அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவனை சொல்லுங்க. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காங்களா? திமுக, காங்கிரஸ்ல, பிஜேபியில, தாவேகால ஒருத்தங்க கூட இல்ல. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரே தலைமை, ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். காலம் கொஞ்சம் நம்மளை தள்ளி விட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணன் சீமான் சொல்வது போல நம் வெற்றியை தடுத்திருக்கிறான். ஆனால் நம் வெற்றியை தள்ளி போட்டிருக்கான். தடுக்க எவனாலும் எந்த கொம்மனாலும் நாம் தமிழகத்தின் வெற்றியை, அண்ணன் சீமான் வெற்றியை தடுக்க முடியாது. தள்ளி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான்.